இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற காட்சி என்னென்னா, திருச்செந்தூரில் வைகாசி விசாகம் புதன்கிழமை இரவு கடற்கரை முழுவதும் அந்த திருச்செந்தூர் செல்லக்கூடிய நடைபாதை எங்கெங்கெல்லாம் அங்கு மண்டபம் இடம் இருக்கோ அத்தனையிலையும் பக்தர்களுடைய கூட்டம் நிரம்பி வழியுது. அதாவது கட்டுக்கு அடங்காத கூட்டம்னே சொல்லலாம். கடற்கரை மட்டுமல்லாமல் திருச்செந்தூர் கோயில் ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து திருச்செந்தூர் முழுக்கவே டவுன் முழுக்கவே எங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கே எல்லாமே மக்கள் பக்தர்கள் இருந்தாங்க. அதாவது இவ்வளோ கூட்டம், காவல்துறையும் எவ்வளவோ அவங்க போராடி ஒரு கட்டுக்குள்ளே அவங்க பாதுகாப்பு கொடுத்தாங்க. மற்றபடி மழை வேறு, இதையும் தாண்டி இவ்வளோ கூட்டம் நம்பவே முடியல. இது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை தான் இதுக்கு காரணம். இது வருங்காலத்தில் இது இன்னும் அதிகமாச்சு அப்படின்னா திருச்செந்தூரில் கால் வைக்க கூட இடம் இருக்காது இந்த பௌர்ணமி நாளில். அதனால் என்ன ஒரு வேண்டுகோள்னால், இந்த பக்தர்கள் அனைவரும் வரும்போது குழந்தைங்களை மட்டும் கூட்டிகிட்டு வராமல் பெரியவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா குழந்தைங்களாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. பாதுகாப்பு கொடுக்கறதும் ரொம்ப சிரமமான சூழ்நிலையாக இருக்கும் காவல்துறையினருக்கு. அவ்வளோ கூட்டம் வந்தால் அரசாங்கம் மட்டும் என்ன செய்ய முடியும்? கழிப்பிட வசதி, குளிக்கிற வசதி எதுவுமே எல்லாத்துக்குமே கொடுக்க முடியாது. உணவு கிடைக்கிறது பயங்கர தட்டுப்பாடாக இருக்குது. நிறைய பேர் பசியமாக தான் இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. அதனால் திருச்செந்தூர் பௌர்ணமிக்கு வர்றவங்க தயவு செய்து அவங்களுக்கு தேவையான உணவுகளை கொண்டு வர்றது பாதுகாப்பு. அதே சமயத்தில் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் கூட்டம் இருக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது ஒவ்வொரு மக்களையும் சொல்கிறாங்க. எதிர்காலத்தில் எப்படியோ தெரியல.